வெல்கம் பேக் டு எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட். ஸோ இன்னைக்கான ரெசிபி என்னன்னா சாமை கல்கண்டு பாத். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாமை கல்கண்டு பாத் செய்யறதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். முதல்ல என்ன எடுத்திருக்கோம்னா சாமை அரிசி, அது 1 கப் அளவு, பயத்தம் பருப்பு 1/2 கப் அளவு, நெய் 2 ஸ்பூன், கல்கண்டு 3/4 கப், முந்திரி பருப்பு 50 கிராம், காய்ந்த திராட்சை 50 கிராம், கடைசியா பால் 4 கப் அளவு. 4 கப்ன்றது சாமை அரிசி எந்த அளவு எடுத்துமோ அதே அளவு தான். பாலுக்கு பதிலா தண்ணி ஊத்தி கூட வேக வைக்கலாம். வாங்க இப்ப சாமை கல்கண்டு பாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ கடாயை போட்டாச்சு. கடாயில நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் அளவான பயத்தம் பருப்பை இதுல கொட்டி நல்லா பொன்னிறமா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை இறக்கிட்டு இதை கழுவிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த பயத்தம் பருப்பையும் 1 கப் அளவான சாமை அரிசியையும் ஒன்னா போட்டு நல்லா இதை ஒரு 3-4 வாட்டி தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கழுவி எடுத்த இந்த சாமை அரிசியையும் பயத்தம் பருப்பையும் ஒரு குக்கர்ல போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ இது கூட குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 4 கப் பாலை ஊத்திக்கலாம். பாலுக்கு பதிலா 4 கப் தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஆனா தண்ணியோட பால் ஊத்தி வேக வச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். குக்கரை மூடி இப்போ ஸ்டவ்ல 6 விசில் வர வரைக்கும் நல்லா இதை வேக விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் வேகறதுக்குள்ள நம்ம இந்த 3/4 கப் கல்கண்டை நல்லா தூளா அரைச்சி எடுத்துக்கலாம். கல்கண்டை நல்லா தூளா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் காஞ்ச திராட்சையையும் நெய்ல போட்டு நல்லா வறுக்க போறோம். இப்ப ஒரு கடாயில தேவையான அளவு நெய் போட்டு முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல நல்லா கோல்டன் ப்ரௌனா வர அளவுக்கு வறுத்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்குலாம் செய்யற போது எப்படி வருமோ அதே மாதிரி. முந்திரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்ப இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அடுத்தது திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து காஞ்ச திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். காஞ்ச திராட்சை நல்லா பெருசு பெருசா உப்பி வர வரைக்கும் வறுக்கணும். திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்ப இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். சாமை அரிசியும் பயத்தம் பருப்பையும் 6 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப நாங்க இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருக்கோம். அடுப்பை ஆன் பண்ணி இப்போ நாங்க கடாயை வச்சிருக்கோம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச இந்த அரிசிய அதுல போட்டுக்கலாம். இப்ப இதுல தேவையான அளவு நெய் ஊத்திக்கலாம். இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்ச கல்கண்டு தூள் ஃபுல்லா சேர்த்துக்கலாம். அடுத்து வறுத்தெடுத்த முந்திரி, அது கூடவே வறுத்தெடுத்த திராட்சை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வாசனையே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கமகமான வாசனையா சூப்பரா இருக்கு. நான் டேஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கல்கண்டு தூள் எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். சுட சுட சுவையான சாமை கல்கண்டு பாத் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம கிஷோர் கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்டிங் கேட்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். உண்மையாவே சூப்பரா இருக்கு.
நீங்களும் இந்த மாதிரி இருக்க ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்டுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.